ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம இசை வீட்டை தான், நம்ம சுபத்ரா வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒருத்தங்க வந்து அவங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நம்ம சுபத்ரா வந்து என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ பாட்டுக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, நீ சொல்லியிருந்தா நானும் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சிருப்பேன் இல்லையா அப்படின்னதும், மன்னிச்சிடுங்கம்மா, நானும் ஊரறிய கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ என் பொண்ணு 3 மாதம் முழுக்காம வேற இருக்கா அப்படின்னதும் சுபத்ராவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இதை கேட்டதும் நம்ம ராகவுக்கும் வர்ஷினிக்கு சம குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற மீனாட்சி, எனது உன் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே முழுக்காம இருக்காளா? சி, இதை சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லையா? இதுக்கு வேற உன் பசங்களை நான் வாழ்த்தணுமா? இங்கே பாரு, எனக்கு வார கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியா? ஒழுங்கா உன் பசங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னதும், அம்மா அது வந்து இங்கே பாரு, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அதுவும் முழுகாமல் இருக்கான்னு சொல்கிறது ஒரு அசிங்கமான விஷயம். முறைப்படி அம்மா அப்பா பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணலைனாலும் பரவாயில்லை, அதுக்குன்னு ஒரு வரமுறை வேணாமா? இப்படி கேவலமாக பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஊரலகம் என்னத்தை சொல்லும்? இது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்கே பாரு, என் கண்ணு முன்னாடி நிற்காம ஒழுங்கு அவங்கள இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு கத்தினதும் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சுபத்ரா பாவம், அவள் என்ன பண்ணுவா? அவள் பொண்ணு பண்ண தப்புக்கு நீ வாழ்த்தி நம்மளால் முடிச்சதை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே அப்படின்னது. எப்படிங்க, எப்படி கொடுக்க முடியும்? இங்கே பாருங்க, இவங்களை நம்ம ஊக்கப்படுத்தணும்னா நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் இதே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னது. என்னம்மா சுபத்ரா, நம்ம பசங்க அப்படிப்பட்டவங்களா என்ன அப்படின்னு பாட்டியும் வந்து உயிர்வா பேசினதும், இங்கே பாருங்கட்ட, உதாரணமாக நம்ம பஷீர் ராகவை எடுத்துக்கோங்க. அவங்க எப்படிலாம் காதலிச்சாங்க, ஆனால் அவங்க இப்போ என் பேச்சை கேட்டு வாழலையா? இப்படி பசங்க வாழ்கிற வீட்டில் எப்படி அவங்களெல்லாம் என்னால் வாழ்த்த முடியும் அப்படின்னதும், ஸோ அதுவே மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியாக போயிடுது நம்ம ராகவுக்கும் வர்ஷினிக்கும். உடனே வர்ஷினி அதை கேட்ட உடனேயே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து இசை ஓடி போய், என்ன ஆச்சு வர்ஷினி, ஏன் சடனாக வந்துட்டேன் அப்படின்னதும், பார்த்துலக்கா அத்தை என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு பார்த்துல, அப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேனேக்கா. நான் அன்னைக்கே என் கதையை முடிச்சிருக்கேன், நான் இன்னைக்கு குற்ற உணர்ச்சியில் தவிச்சிருக்க மாட்டேன். அத்தையோட நம்பிக்கையை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. நான் இப்போ வாய் வழியாக உண்மையை மறைக்கலாம், ஆனால் மாதம் செல்ல செல்ல வயிறு வேறு வெளியில் வந்துடும். பின்ன எப்படிக்கா என்னால் அத்தை முகத்தில் முழிக்க முடியும்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு வர்ஷினி வந்து அழுதுட்ருக்காங்க. அக்கா நான் இருக்கல, இது சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதே மாதிரி ராகவுக்கும் உனக்கு தான் கல்யாணமும் நடக்கும், புரியுதா அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இசை வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா ராகவ் வந்து அழுதுட்ருக்காங்க. அப்போ விஷாலு இசையும் வராங்க. என்ன ஆச்சுடா பார்த்தலடா? ஆமாம், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட என் அப்பாவை விட என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்க நம்பிக்கையை உடைச்சு பாவி ஆயிட்டேனடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா விஷால் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. இங்கே பாருங்க, நீயே இப்படி அழுது தலை குனிச்சா வர்ஷினிக்கு வந்து யார் ஆறுதல் சொல்லுவா? நானும் இசையும் இருக்கேன் இல்லையா? என்ன பாடுபட்டாச்சும் கண்டிப்பாக உனக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம். அதே மாதிரி நீங்கள் பண்ண விஷயம் வந்து அம்மாவுக்கு தெரிய வராது. அதை எப்படி சரி பண்ணணும்னு எங்கள் 2 பேருக்கும் தெரியும். அதனால் நீ எதை பற்றி யோசிக்காமல் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம இசையும் விஷாலும். இங்கே பார்த்தோன்னா ராகவ் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீஜாவை தான் காமிக்கிறாங்க. அப்போது நம்ம சிந்தாமணி வராங்க. என்ன ஸ்ரீஜா, கடு யோசனையில் இருக்க? இல்லைக்கா, இன்றைக்கி அந்த மீனாட்சியம்மா கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல அவங்க பொண்ணு, கல்யாணத்துக்கு முன்னாலேயே இப்படி தப்பு பண்ணன்னு சொல்லி தான் அழுதுட்டு போனாங்க. அதை கேட்டதும் அந்த ராகவ் வர்ஷினியோட மூஞ்சி பார்க்கணுமே, ஏதோ அவங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ண மாதிரி 2 பேரும் தலை குளிச்சுட்டு போனாங்க. எனக்கு என்னமோ இதுங்க 2ம் முன்னாடியே ஏதோ தப்பு பண்ணியிருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னதும், அடி பாவி, நீ அந்த வர்ஷினியே சொல்லு, அவள் எப்படிப்பட்டவன்னு தெரியா? ஆனால் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருக்க நான், எனக்கு ராகவை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா சுபத்ராணியோட வளர்ப்பு அப்படி. ராகவ் ரொம்ப நல்ல பையன், நீ அவனை போய் சந்தேகப்படாத படுபாவி அப்படின்னு சிந்தாமணி திட்டுறாங்க. நிஜமாவாக்கா சொல்றீங்க? ஆமா, அந்த வர்ஷினியை இன்னைக்கு போனாலும் கண்டிப்பா ராகவ் அப்படி பண்ண மாட்டான், ராகவ் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னதும், அப்படின்னா சரிதாக்கா, கூடிய சீக்கிரமே நான் கூட்டிட்டு வந்த அசோக்குக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் பண்ணி விரட்டணும். அப்போதான் ராகவை நான் என் கைக்குள்ளே போட முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் பார்த்தோன்னா இசை வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ விஷால் வந்து என்ன ஆச்சு இசை, ஏன் யோசிக்கிறேன், ஏன் விஷால் நீ எனக்கு கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றிடுவல அப்படின்னது என்ன இசை இப்படி கேட்குறேன், இங்கே பாரு நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் நமக்கு விவாகரத்து கிடைச்சதும் உன் வாழ்க்கையில இருந்தும் இந்த வீட்டை விட்டும் போயிடுவேன். அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் என் தங்கச்சி வாழ்க்கையை சரி பண்ணணும்னு பார்க்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது விஷால் அப்படின்னதும், இங்கே பாரு ஆவோன்னா நம்ம விவாகரத்து விஷயத்தை சொல்லிட்டு இருக்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது. என்னது உனக்கு கஷ்டமா இருக்கா, என்ன விஷால் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க, நீ தானே விவாகரத்துக்கு அப்ளை பண்ண, அது சந்தோஷமான விஷயம் தானே, இதை போய் கஷ்டம்னு சொல்லி நாடகம் போடுற, நீ எதை பத்தி யோசிக்காத, கண்டிப்பா நமக்கு விவாகரத்து கிடைக்கும் போதுமா அப்படின்னதும் என்ன இசை அதையே சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க, இனி அதை பத்தி பேசாத அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு விஷால் அங்கிருந்து போனதும் இசை வந்து என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவனாத்தான் விவாகரத்து கேட்டான், இப்போ அதை பத்தி பேசவனான்னு சொல்றான், இவன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னும் போது நம்ம வர்ஷினி வராங்க. என்ன ஆச்சுக்கா அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இல்லைக்கா நீ என்கிட்ட இருந்து இதையோ மறைக்கிற, தயவு பண்ணி சொல்லு அப்படின்னதும் விவாகரத்து விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட வர்ஷினி அதிர்ச்சியாகிறாங்க. என்னக்கா இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக நடந்து முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னதும், இங்கே பாரு விஷால் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் வர்ஷினி, அதனால நீயும் ராகவும் சேர்ந்ததுக்கு அப்புறமா நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடுவோம், வீட்டை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னது. என்னக்கா பேசிட்டு இருக்க, சந்தோஷமா இந்த வீட்லேயே உன் கூடவே நான் இருந்து வாழலான்னு எவ்வளோ ஆசையில் இருக்க, நீ என்னன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வீட்டை விட்டு போறேன்னு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க, விஷால் தான் புத்தி இல்லாமல் விவாகரத்து கேட்டார்னா நீயுமா அப்படின்னு போதும். இங்கே பாரு வர்ஷினி, நடந்தது நடந்து போச்சு, இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, என்ன விடு அப்படின்னுட்டு இசை அங்கேருந்து போனதும் வர்ஷினிரா விஷால்கிட்ட வராங்க. என்ன விஷால் பண்ணி வச்சுருக்கீங்க, இங்கே பாருங்க இசை அக்கா மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும், விவாகரத்துக்கு முடிவெடுக்க எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு, அப்படி எங்கள் அக்காவை விட யார் உயர்ந்த பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா சொல்லுங்க விஷால் அப்படின்னதும் உடனே விஷால் வந்து கண் கலங்குறாங்க. என்ன ஆச்சு விஷால், எதுவும் தப்பாக பேசிட்டேனா அப்படின்னதும், இல்லை வர்ஷினி நான் தான் தப்பாக முடிவெடுத்துட்டேன், ஒன்று சொல்லவா, நான் ஆரம்பத்தில் இசையை வெறுத்தது உண்மைதான், அது அவள் பண்ண ஃப்ராடுத்தனம் அதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இப்போதான் அவள் நல்லவ எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போது இசை மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அது எங்கள் காதலாக மாறுமோன்னு கொஞ்சம் காலம் பயந்தேன், ஆனால் இப்போ சொல்கிறேன் வர்ஷினி எனக்கு இசையை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியுதில்ல அப்படின்னது. என்ன சொல்கிறீங்க விஷால், அப்போது இசை அக்காவை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னதும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஸோ வர்ஷினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி இப்போவே இந்த விஷயத்த அக்கா கிட்டே சொல்லலாம் வாங்க அப்படின்னதும், இல்லை வர்ஷினி நீ சொல்ல வேணாம், நான் தான் இசைக்கிட்ட என் காதலை சொல்ல போகிறேன், அப்போ தான் அவள் சந்தோஷப்படுவா அப்படின்னதும் வர்ஷினி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ இசை வந்து தன்னோட காதலை இசைக்கிட்ட நம்ம விஷால் வந்து தன்னோட காதலை இசைக்கிட்ட சொல்லணும். ஸோ சொன்னால் ரொம்ப